ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கரங்களை தட்டி பாடுவோமா? ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்து தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடியச் செய்தீர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடியச் செய்தீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் அல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் அல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கோலும் கையுமாக உழைக்கச் சென்ற யாக்கோபு பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமா. கோலும் கையுமாக விலைக்கச் சென்றார் யாக்கோபு பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமா. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். விசுவாசத்தோட பாடுவோமா? ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்கா கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாரே. எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கைகளை தட்டி ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. சொல்லுமா? துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடியச் செய்தீர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடியச் செய்தீர். எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஏசப்பாவால் ஆகாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. துதிக்க தொடங்கியதும், ஹல்லேலூயா, நம்ம துதிக்க தொடங்கிட்டா நம்மளோட எல்லா
இன்செக்யூரிட்டிஸ், நம்மளோட எல்லா தடைகள் எல்லாத்தையும் முறியடிக்க செய்வார். ஹalleluya. நம்ம துடிக்க ஒரு சிச்சுவேஷனில் என்ன செய்யணும்னு நம்ம தெரியாமல் இருக்கும்போது அந்த நேரத்தில் துதிக்க தொடங்கிட்டா அங்கே ஆண்டவர் கிரியை செய்வார். ஹalleluya. நம்ம செய்கிறதெல்லாம் நம்ம இருதயத்தை, ஏசப்பா நான் உங்களை நோக்கி பார்க்குறேன் ஆண்டவரே, நான் உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் அங்கே உங்கள் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறீர். ஹalleluya, ஹalleluya. துதிக்க செய்துட்டா என்னால் படிக்க முடியல ஏசப்பா, இந்த ப்ரொமோஷன் எனக்கு வரல ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்கல ஆண்டவரே, ஏசப்பா என் வாழ்க்கையில் நீங்கள் தேவை ஆண்டவரே, ஏசப்பா இப்படி என்னை ஏமாத்துறாங்க ஆண்டவரே, இப்படிலாம் உங்கள் சிச்சுவேஷன் இருக்கும்போது கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்தை திறந்த ஆண்டவரே, ஏசப்பா நான் உங்களை பார்க்குறேன் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களை நான் துதிக்கிறேன்ப்பா. துதிக்கும் பொழுது ஏசப்பா அங்கே கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். நீங்கள் போய் சண்டை போடணும், நீங்கள் போய் அதுக்காக ஆகிய பண்ணணும்னு அங்கே அவசியமே இல்லை. ஹalleluya. அவர் எல்லாவற்றையும் நமக்கு முன்பதாக சென்று எல்லா கோணலானவைகளையும் செவையாக்க போதுமான வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென், ஆமென். அது நம்ம ஆமென்னு சொல்லி நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus, thank you Lord, thank you Jesus. கண்களை மூடி அந்த பரிசுத்த தேவனை நோக்கி ஹalleluya நம்ம இருதயத்தை அவரோட பாதத்தில் தரப்போகிறோம். ஹalleluya. நம்ம அவரை நோக்கி பரிசுத்தர் 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 நீரே பரிசுத்தர் ஆண்டவரே என்று அவரை நோக்கி நம்ம பாட போகிறோம். ஹalleluya. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, அவரை நோக்கி பாடுவோமா? நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் 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 அவர் முகத்தை பார்த்து நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, கைகளை உயர்த்தி நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே. ஏசப்பா
எல்லா பாய்களும் திறந்து பாடுங்க. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்ம ஆயத்தத்தோடு கூட இருக்கிறோம். அருமையான நம்முடைய மத்தியில் கூடிய அருமையான பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலும் தெய்வ வாலிப பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஆலோசனைகளை கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை கொண்டு வருவார்கள். கரங்களை தட்டி அருமையான தேவனுடைய ஊழியக்கார வரவேற்கலாமா? க்ளோரி 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 க்ளோரி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கொஞ்சம் சொல்லலாமே? இன்னும் கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லலாமே? நிறைய பேர் சந்தோஷமா இல்லையோ? என்ன இது 15ஆம் தேதி இன்னைக்கு எனக்கு லீவு இருக்குது, ஆனால் இங்கே போட்டு அடைச்சி வச்சுட்டாங்களேன்னு பார்க்குறீங்களா? இல்லை, இங்கே தான் நம்மளுக்கு சமாதானமே இருக்குது. ஆமேன், சோத்திரம். ஒரு பிளெஸ்ஸிங் வேணும். பிளெஸ்ஸிங்கா இல்லை என்ஜாய்மெண்ட்டான்னு கேட்டால் எனக்கு பிளெஸ்ஸிங் தான் வேணும், அப்படி தானே? ஆமேன். அந்த பிளெஸ்ஸிங் இந்த இடத்துல இருந்து தான் புறப்படுமே. ஆமேன், ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. உங்களோடு இருப்பது ஒரு ஒரு மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாளை தெரிந்து கொண்டு நம்ம எல்லாருமே எதிர்ச்சியாக இங்கே இடத்துல வரலை. ஆண்டவர் முன்குறித்து இத்தனை பேர் இந்த இடத்துல வந்திருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தரே கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் ஏசப்பா தான் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இந்த நாளிலும் உங்களோடு இருப்பது ஒரு மிகுந்த சந்தோஷம். சங்கீதம் 118:27 வாசிங்க. சங்கீதம் 118:27. யாராவது ஒரு யங்ஸ்டர்ஸ் வாசிங்க. எடுத்தவங்க யார் ஃபர்ஸ்ட்னு பார்க்கலாம். பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். போதுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இங்கே இந்த சைடில் ஒருத்தர் படிக்கலாமே யாராவது? எடுத்தவங்க டக்குன்னு 118:27. தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், God is going to shine you. நல்லா பொறாமையா நிறைய பேருக்கு? ஐயோ, உன்னை மட்டும் ஆண்டவர் ஷைன் பண்ணிடுவாரா? இல்லை, நல்லா தைரியமாக சொல்லுங்கள், உங்களுக்கும் ஆண்டவர் கொடுப்பாரு. கரங்களை பிடிச்சி நல்லா குலுக்கி சொல்லுங்கள், அவங்க தூக்க மயக்கம் எல்லாம் ஓடிடணும். God is going to shine you. எனக்கு கேட்கலையே, நல்லா சத்தமாக சொல்லுங்கள். ஷைன் யூ. ஆமென், அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்க. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இன்னைக்கு கிரியை செய்ய போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் ஷைன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. செஸ்ஸில் எடுத்துக்கொண்டா ஒரு சின்ன பையன் ஷைன் பண்ணுறான். அவன் பேர் என்னது? பாருங்க, டக்குன்னு வருது. சின்ன பையன் அவன் ஷைன் பண்ணுறான். அவன் ஆண்டவர் பிள்ளையா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஆனாலும் அவன் ஷைன் பண்ணுறான். எப்படி? அமீன், ஃபுட்பால் எடுத்துக்கிட்டா ஒரு சின்ன வாலிப வயதில் ஒருத்தர் ஷைன் பண்ணுறாரு. அமீன், கபடி எடுத்துக்கிட்டா, ஒவ்வொரு மியூசிக் எடுத்துக்கிட்டா, மியூசிக்கில் ஒரு பையன் சின்ன பையனாக இருக்கிறான், அவன்லாம் நல்லா ஷைன் பண்ணுறான். இதெல்லாம் எப்படி இதெல்லாம் முடியுது? அமீன், ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்க, அது உலக பிரகாரமான பிளெஸ்ஸிங். அது
என்றைக்குமே அது மாய. ஆனால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைங்க, அவங்களுக்கு இருக்காத ஒரு பிளெஸிங் நமக்கு இருக்குது. என்ன அது? யாருன்னா சொல்ல முடியுமா? அந்த பிள்ளைங்களுக்கு இல்லாத ஒரு பிளெஸிங் நம்மளுக்கு இருக்கு. என்ன அது? யாரோ சொன்னாங்க, சத்தமாக சொல்லுங்களேன். ரட்சிப்பு. வெரி குட். கரங்களை தட்டலாமா அந்த தம்பிக்கு? நான் சொல்கிறேன், பொறாமை இல்லாதவங்க மட்டும் கரங்களை தட்டுங்க, மற்றவங்க அப்படியே இருங்க. இன்னும் சவுண்டு வரலாமே பொறாமை இல்லைன்னா. ஆமாம், வெரி குட். பாருங்க, ரட்சிப்பு இந்த உலகத்தில் இருக்கு. இந்த உலகத்து ஃபுல்லாகவே இந்த பூமி இருக்கு பார்த்தீங்களா? இந்த பூமியில் முழுவதுமா பணத்தை, கோல்டு, டைமண்டு எல்லாத்தையும் நிரப்பி ஒரு மனுஷனுக்கு கொடுத்தாலும் சரிசமமாக கிடையாது. அதை கொடுத்தாலும் அதுக்கு மிஞ்சின ஒரு ஆசீர்வாதம், அதுக்கு மிஞ்சின ஒரு விலை தான் உனக்காக, உங்களுக்காக, நமக்காக கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு. அல்லேலூயா. அந்த சால்வேஷன் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஃப்ரம் த காட். ஆமென். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை ஷைன் பண்ண விரும்புகிறார். ஆனால் தேவனுடைய அவனுங்களுக்கு எந்த ஒரு தொடர்பு கிடையாது, எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. மற்றவங்களாம் நல்லா ஷைன் ஆகுறானே அப்படின்னு கேட்டால் பிசாசே அவனை ஷைன் பண்ண வைப்பான். ஆமேன், சோத்திரம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க அந்த ஓட்டத்தில் ஓடுறீங்க, ஏசப்பாவையே நம்பி ஓடுறீங்க பாருங்க, அந்த தேவனுடைய பிள்ளைங்களுக்கு நிறைய போராட்டம் வரும். இதன் மத்தியில் எப்படி ஷைன் பண்ணுவது? இதுதான் ஒரு சவாலே இந்த நாட்களில். ஆமேன். வேதம் சொல்லுகிறது எபேசியர் 5:16. ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக ஒரு சில காரியங்களை நான் சொல்கிறேன். எபேசியர் 5:16. கொஞ்சம் போட்டி போட்டுக்குன்னு வாசிக்கணும் இன்னைக்கு. வாசிங்க. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. நாட்கள் எப்படி இருக்குது? ஆமென், சோத்திரம். நம்ம நியூஸை நம்ம திறந்தா கொஞ்சம் கவனிங்க, எல்லா டக்குன்னு கவனிக்கணும். அப்போ நியூஸை நம்ம ஓப்பன் பண்ணாலே, ஒரு நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், நியூஸாக இருக்கட்டும், எதை ஓப்பன் பண்ணாலுமே நல்ல செய்தி இருக்குதா அப்படின்னு கேட்டால் நல்ல செய்தியே கிடையாது. அப்படிப்பட்ட நாட்களில் நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்போ இந்த நாட்களில் நான் ஷைன் பண்ணுறதுன்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நாட்களை பார்க்கல, காலத்தை பார்க்கல, சூழ்நிலையை ஆண்டவர் பார்க்க மாட்டார். நாம் எப்படி ரெடியாக இருக்கிறோமா, நம்ம ஷைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோமா, இதை பொறுத்து தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மை வெளியே அடையாளப்படுத்துவார். அல்லேலூயா. ஏதோ ஒரு மூலை முடுக்கில் வில்லேஜில் இருக்கிற ஒரு பையன் உலகமே சுற்றி வரான் அப்படின்னு கேட்டால், நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நம்ம ஆண்டவர் நிச்சயமாய் ஷைன் பண்ண விரும்புகிறாரு. இந்த நாளில் கர்த்தர் அதை துவங்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு எத்தனை பேர் கீழ்ப்படிய விரும்புறீங்க? அவங்க மாத்திர கரங்களை உயர்த்தலாமே. ஆமென், தேங்க்யூ, ஹல்லேலூயா. பாருங்க, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பிக்கணும், நம்ம ஷைன் பண்ணணும்னா வேதத்தில் நிறைய காரியங்களை ஒருத்தர் ஒரு அவங்க டேலண்ட்ஸ் இருக்குது. ஒருத்தர் ஒன்று செய்திருக்கிறாங்க. டேனியல் எடுத்துக்கிட்டா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் நல்லா ஜெபம் பண்ணுறாரு. அதனால் அவங்க வாழ்க்கை ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிச்சு ஷைனாக மாற்றினாரு. இப்போ தாவீது எடுத்துக்கிட்டா அவனுக்குள்ள பர்டிகுலராக ஒரு பொட்டென்ஷியலை அல்லது ஒரு டேலண்ட்டை கர்த்தர் கொடுத்து அதில் அவனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஷைன் பண்ணுறாரு. அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது. அது வெளியே வரல. எப்படின்னா அடக்கி வைக்கிறோம். ஒரு ஸ்ட்ரெஸ் நிமித்தம் குடும்பத்தில் சில பாரங்கள் இருக்கலாம், குடும்பத்தில் கடன் பிரச்சனை, அப்பா அம்மா பேசுறது இவங்க கேட்டிருப்பாங்க, இதன் மூலியமா துவண்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சில காரியங்களை இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த காரியம் மாத்திரம் நீங்க கீழ்ப்படிந்து இந்த நாட்கள்ல நீங்க செய்வீங்கன்னு சொன்னா, வெளியில் நீங்க கேட்குறீங்க பாருங்க, இவன் சின்ன பிள்ளையா இருக்கிறானே, 12 வயசுலயே இவன் ஷைன் பண்றான், 12 வயசுலயே இவன் இவ்வளோ ஜெயிக்கிறானே, அந்த ஜெயத்தை காட்டிலும் பெரிய காரியங்களை உங்கள் மூலியமாய் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஏலிம் திருச்சபையில வந்திருக்கிற உங்களுடைய இந்த இளம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏசப்பா செய்ய வல்லவர்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன், தேங்க்யூ, ஆமேன். பாருங்க, இந்த ஒரு வாலிபமான இந்த பருவத்தில், இந்த வாலிப பருவத்தில் நல்லா கொஞ்சம் லிசன் பண்ணணும். உங்ககிட்ட நடுவில் நான் கொஞ்சம் கேள்வி கேட்பேன். இந்த வாலிப பருவத்தில் நம்மை பாதிக்கிற அல்லது நம்மளுடைய வாழ்க்கையை கெடுத்து போடுகிற நிறைய காரியம் உண்டு. இந்த உலகத்தில் கொட்டி கிடக்குது, ஏராளமாக இலவசமாக கொடுக்குறாங்க. ஃப்ரீ வைஃபை, ஃப்ரீ இன்டர்நெட், எல்லாமே நிறைய ஃப்ரீன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் பிசாசு. அதன் மத்தியில் ஆண்டவர் நம்முடைய உடலிலேயே ஆண்டவர் இலவசமாக இந்த உடம்பை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் இந்த உடம்புலேயே நம்மளை பாதிக்கிற, நம்முடைய வாலிபத்தை தொடர்ந்து முன்னாடி போகாதபடி பாதிக்கிற நிறைய காரியம் இருக்குது. அதில் ஒன்று என்னன்னு பார்த்தா இந்த கண்ணு. சொல்லுங்களேன், இந்த கண்கள்.
இந்த கண்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இந்த கண்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டால், ஒரு டோர் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். என்னது? கண்களுக்கு 2 டோர் கொடுத்துருக்கிறார். அந்த டோரை எப்போ திறக்கணும் எப்போ மூடணுன்றதை நம்ம தெரிஞ்சு வைத்திருக்கணும். ஒருவேளை பாவமான காரியங்களை நம்முடைய கண்களை திறந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி வைத்திருந்தோம்னு சொன்னால் உண்மையாகவே நமக்கு என்னதான் பாதிப்பு நிச்சயம். அல்லேலூயா, ஆமென் சொல்லலாமே. பாருங்க, இன்னைக்கு நம்ம படிக்கிற எல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, அப்படி தானே? அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் என்னன்னா, உங்கள்கிட்ட ஒரு சவால். இப்போ ஒரு பைபிளில் ஒரு வசனம், இந்த ஒரு 23ஆம் சங்கீதத்தையே எத்தனை பேர் டக்குன்னு இப்போ சொல்ல முடியும்? 23 எப்பவுமே படிக்கிறது, நம்ம இது பண்ணுறது எல்லாம் ஓகே. யார் டக்குன்னு எழுந்து சொல்ல முடியும் அந்த 6 வசனத்தை? சொல்ல முடியுமா? எழுந்து சொல்லலாமே. முடிந்தவங்க எழுந்து சொல்லுங்க. ஒருத்தர் பாருங்க, எவ்வளோ இதுக்கே எவ்வளோ தயக்கம் இருக்குது. ஆண்டவர் நம்ம ஷைன் பண்ணணும்னு நம்ம விரும்புகிறோம், அப்படி தானே? சரி, ஓகே. பாருங்க, இப்போ நம்ம படிக்கிறோம், ஒரு காரியத்தை நம்ம படிக்கிறோன்னா எவ்வளோ புரிஞ்சுது அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் ஒரு கொஸ்டின் மார்க்கு தான் அதில். பாருங்க, நம்ம எவ்வளோதான் நைட் உட்காந்து படிக்கிறோம். நம்மளாம் எப்போ படிப்போம்னு கேட்டால் எக்ஸாமுக்கு முந்தின நாள் தான் படிப்போம் நம்ம, அப்படி தானே? எத்தனை பேர் அந்த கேட்டகரி? நான் அப்படி தான், சோத்துறோம். அப்போ எக்ஸாமுக்கு முந்தின நாள் படிக்கிறோம். எவ்வளோ நம்மளுக்கு புரிஞ்சிருக்குது, எவ்வளோ நம்ம கிராப் பண்ணியிருக்குது நம்முடைய மைண்டு அப்படின்னு கேட்டால் 30% தான் அந்த மைண்டு கிராப் பண்ணிக்குமா. எது? நம்ம பார்த்து படிக்கிறதே. அப்போது இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், அதுக்கே ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு அதே போல் இப்போ பண்ணி காட்டு, அதே போல் டான்ஸ் ஆடுன்னு சொன்னால் எத்தனை பேர் தெரியுமா இங்கே எழும்புவாங்க அப்படின்னு கேட்டால், இந்த வீடியோவை பார்க்குறோம் பாருங்க, அந்த பார்வை 90% மைண்டில் ஏறுமா. எத்தனை பர்சன்ட்? சத்தமா 90. அப்போ படிக்கிறது மனுஷனுடைய லைஃப்பில் எவ்வளோ ஏறும்? 30% ஏறும். ஒரு ஆமேன்னு சொல்லலாமே. அப்போ கேட்கறது ஒரு மனுஷனுக்கு கேட்குறோம் இல்லையா? ஒருத்தன் வார்த்தை கேட்குறோம். இப்போலாம் அது கூட என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. ஒருத்தன் என்ன பண்ணுறான், மொபைல் எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறான். ஹார்ன் சவுண்டு கேட்குது, ஆனாலும் அவனுக்கு அதை லிசன் பண்ண முடியல. அதை காட்டிலும் இந்த மொபைல் மேலே பயங்கர ஈர்ப்பு உண்டாயிடுச்சு. பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான், ஆனால் அவனுடைய காது செவித்திறன் என்ன பண்ணல, அதுக்கு கீழ்ப்படியாதனால நிறைய பேர் செத்து போகிறாங்க இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்லாம். அப்போது கேட்குறது எவ்வளோ புரியும்னு கேட்டால் 10% தான். அப்போது இந்த வீடியோ நிறைய பேருடைய லைஃப்பில் வைரல் ஆகுது, ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்குதுன்னு சொன்னால் பார்க்கறதுனால எவ்வளோ சதவீதம் புரியும்னு சொன்னேன்? அதான் சொன்னேன் நான், நடுவில் கேள்வி கேட்பேன்னு சொல்லி. எவ்வளோ சதவீதம்? 90. அப்போ கேட்கறது எவ்வளோ சதவீதம்? 10. வெரி குட். பாருங்க, அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தா 100. ஆமேன், சோத்திரம். அப்போ இங்கே பார்க்குறீங்க, ரெண்டாவது கேட்குறீங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை இதன் மூலியமா கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம், இதை பார்க்கிறோம், கேட்கிறோம். நான் சொல்றதை கேட்குறீங்க 10%, பார்க்கிறது என்ன ஆகுது? இது ரெண்டும் கலந்து 100% உங்க வாழ்க்கையில பிரகாசத்தை கொடுக்க வல்லமை உள்ளதா இருக்குது. அப்போ ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பாதிப்பை என்ன உண்டாக்குது? இந்த பார்வை உண்டாக்குது. ஆமென், சோத்திரம். நம்ம எதை பார்க்கிறோம், இதை வைத்து தான் நம்முடைய லைஃப் டிசைன் ஆக போகுது. நம்ம எதை அதிக நேரம் பார்க்கிறோம், டிவியை பார்க்கிறோமா, நம்ம எதை அதிக நேரம் மொபைலை பார்க்கிறோமா, இதை வைத்து தான் நம்முடைய லைஃப் ஆண்டவர் ஷைன் பண்ண விரும்புகிறார். நம்ம சரியாய் பார்க்கிறோம், சரியான நேரத்தில் கண்ணை திறக்கிறோம், சரியான நேரத்தில் பார்க்கிறோம்னு சொன்னா இந்த கண்கள் உங்களை நல்ல பாதையில நடத்தி உங்களை ஷைன் பண்ண வைக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ரெண்டாவது வார்த்தை. இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்திலே என்ன பண்றீங்க, அப்பாவுக்கு ஒரு பேரு, அம்மாவுக்கு ஒரு பேரு வச்சிடுறோம். என்ன பேர் வச்சிடுறோம்? அப்பாவுக்கு ஒரு பேர். ஏன்னா அம்மா டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, நான் மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அம்மா ஒரு டிஸ்டர்பன்ஸு, அப்பா ஒரு டிஸ்டர்பன்ஸு. இந்த வார்த்தை அவங்க சொல்கிறாங்க, எப்பா கொஞ்சம் படிப்பான்னு சொல்கிறாங்க. வார்த்தை, இந்த வார்த்தை ரெண்டாவது என்ன பண்ணுது, நிறைய பேரை பாதிக்குது. இந்த வார்த்தை, சரியான வார்த்தையை நம்ம பயன்படுத்தாதனால நிறைய பாதிப்பு உண்டாகுது. இன்னைக்கு நிறைய பேருடைய சின்ன பிள்ளைங்களை எடுத்துக்கொள்ளுங்களேன். மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அம்மா கூப்பிடுறாங்கன்னா, அம்மா சரிம்மா, ஓகேம்மா, நான் வந்துடுறேன் அப்படின்னு எத்தனை பேர் ரொம்ப சாந்தமாக சொல்கிறீங்க? கையை தூக்குங்க. சொல்கிறதே கிடையாது. அம்மா இருமா,
தெரியுமா, நீ அமைதியாக போம்மா, நான் வரேம்மா, அப்புறம் தாம்மா வர முடியும், இது இந்த ஷார்ட் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு தான் என்னால் வர முடியும். எப்படி வார்த்தை என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், கோபம் கலந்த வார்த்தையாக தான் இன்னைக்கு எல்லார்கிட்டையும் வெளிப்படுது. யார்? சின்ன பிள்ளைங்க கிட்ட, நம்ம கிட்ட தான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தை பார்வை நிறைய பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு யூத் பிள்ளைங்க மத்தியில். இப்போ இதை நான் சரிப்படுத்திட்டேன் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக என்ன நடக்கும்னு கேட்டால், நீங்கள் ஷைன் ஆகிடுவீங்க. உங்கள் பார்வை சரியாயிடுச்சு, உங்களுடைய பேச்சு சரியாயிடுச்சு அப்படின்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்லி யூ கோயிங் டு பி ஷைன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த ரெண்டு காரியத்தையும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றி தரப்போறாரு. ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. ஆமேன், சோத்திரம். நிறைய காரியங்களை நான் சொல்ல முடியும். அதில் ஒரு சில காரியங்களை இன்னைக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் இந்த வசனத்தை வைத்து தான் ஆண்டவர் பிரகாசிக்க விரும்புகிறார். எடுத்து வாசிங்க, பிலிப்பியர் 2:14. முதல் வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை கொடுக்க முடியும். பிலிப்பியர் 2:14. கொஞ்சம் போட்டி போட்டு வாசிக்கலாமே. இந்த இடத்துல தான் உங்க போட்டியை காட்டணும். வீணாக ஓடினது. பாருங்க, அண்ணன் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் அல்றாரு. சோத்ரம். கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் அழலாமே. வாசிங்க பிரதர். வீணாக ஓடினது. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்துல சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்க. அல்லேலூயா. நல்லா கொஞ்சம் இங்க எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பாக்குறீங்க, கேட்குறீங்க. 100% இந்த நாளில் எல்லாருமே பலன் கொடுக்க போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இங்க பாருங்க, ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்துல சுடர்களை போல. அப்ப முதல் எழுதி கொள்ளுங்க, வேத வசனம் தான் என்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அது என் பாதைக்கு தீபமும் என் கால்களுக்கு வெளிச்சமா இருக்குது. என் வாழ்க்கையை பிரகாசிக்கிற எந்த இடத்துல நான் போனா ஷைன் பண்ண முடியும் என்றது இந்த பைபிள், இந்த வசனங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. அப்போ நான் முதல் ப்ரெஃபரன்ஸ் நான் எதுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டா, பைபிள், இந்த வசனத்துக்கு தான். அல்லேலூயா. ஏன் கேட்டா, இந்த வசனம் தான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பிரகாசத்தை கொடுக்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டா, the relationship with God. ஆமென், சோத்திரம். பாருங்க, ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டா நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது உலகத்துல. தகப்பன் தாய் 2 பேருக்கும் ஒரு உறவு இருக்கு. மகன் தாய்க்கு ஒரு உறவு இருக்குது. தகப்பன் டாட்டர் அந்த பிள்ளைக்கு ஒரு உறவு இருக்கு. இப்படி நிறைய உறவு இருக்குது. அப்படிதானே? ஸ்தோத்திரம். ஆமென். உலகத்திலயும் நிறைய உறவு இருக்குது. இந்த உறவுகள்லாம் பார்த்துட்டு எது சரியான உறவு என்பதை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். முதல் வசனம் என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில், என்னுடைய வாழ்க்கையில, நான் என்னுடைய லைஃப்ல தனியாக நான் அப்ளை பண்ணும் பொழுது நான் நிச்சயமாய் பிரகாசமாய் நான் மாறுவேன். ரெண்டாவது என்னன்னா, ரிலேஷன்ஷிப்னு கேட்டா பாருங்க, ஒரு சில ரிலேஷன்ஷிப் பாதிப்பை ஏற்படுத்தாது. என்ன அது? ஹாய் பாய். சொல்லுங்க, ஹாய் பாய், அவ்வளவுதான். ஹாய், முடிஞ்சு போச்சு. இந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்டா, சோத்திரம், ஒரு மணி நேரம். இல்லை, நீங்க சர்ச்சுக்கு வரீங்க, 1 மணி நேரம் இருக்கிறீங்க, நீங்க ஒருத்தரை பாக்குறீங்க, உங்க ஃப்ரெண்டை பாக்குறீங்க, ஹாய் பிரைஸ் தி லார்ட்னு சொல்றீங்க, போகும்போது பாய். ஆமா, அவ்வளவுதான். பாய் பிரைஸ் தி லார்ட், அதோட முடிஞ்சிச்சா? நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுறீங்க? உங்கள் அப்பா அம்மாவோடு இருக்கிறீங்க, வேற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கிறீங்க, உங்கள் ஸ்கூலோடு இருக்கிறீங்க, அப்படி உங்கள் சொந்தக்காரங்களோட நிறைய நேரம் பழகுறீங்க. இவங்ககிட்ட எவ்வளோ நேரம் பழகுறீங்க? 1 மணி நேரம். அப்படி தானே? இந்த சம்பவம் நிறைய பேருக்கு நிறைய பாதிப்பை கொடுக்காது. இவங்க உங்கள் லைஃப்பில் எப்பவுமே தொடர்ந்து வரமாட்டாங்க. உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் கூட படிக்கிறதான உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருக்கட்டும், ஹாய் பாயோட நிறுத்திக்கிட்டா முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ராங் ரிலேஷன்ஷிப். என்னது? சத்தமா சொல்லுங்களேன். இன்னும் ஹாய் பாயிலே இருக்கிறீங்க போல இருக்கு. அண்ணா பாய் மட்டும் சொல்லுங்க, நாங்கள் கிளம்பிடுறோன்றீங்களா? ஆமாம், ராங் ரிலேஷன்ஷிப். இது என்னையா ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு கேட்டால், தவறான தொடர்புகள். தவறான தொடர்பு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய சர்க்கிள் எப்படி இருக்குது, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, இதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகுது. பாருங்க, ஒரு சின்ன ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஸ்தோத்திரம்,
அவன் பெரிய ஒரு வயலை வைத்துட்டு இருக்கிறான். அந்த வயலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க நிறைய தாவரங்களை நல்ல நெல் மணிகள்லாம் வளர செய்கிறான். அப்போ நிறைய புறாக்கள் டெய்லி வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டால் அதை ஃபுல்லாத்தையும் கொய்து போட்டுருது, எடுத்துக்கிட்டுது. எது? அந்த தானியங்களை, கோதுமைகளை, அரிசிகளை எல்லாத்தையும் எடுத்துடுது. இதை பார்த்தவன் என்ன பண்ணுறான், அந்த நிலத்தினுடைய சொந்தக்காரன், எப்பா இதுக்கு ஒரு தீர்வை நான் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஒரு பெரிய வலையை என்ன பண்ணிடுறான், அந்த வயலில் போட்டு வைத்துடுறான். அந்த வயலில் போட்டு வைத்த உடனே டெய்லி வந்து சாப்பிட்ற மாதிரி எல்லாம் புறாவும் என்ன பண்ணுது, அந்த வயலில் வந்து இப்போ சாப்பிடுது. வயலில் வந்து சாப்பிட்ட உடனே எல்லாம் மாட்டிக்கிடுது. எதில்? அந்த வலையில் மாட்டிக்கிடுது. அந்த வலையில் மாட்டின உடனே சோத்துரும் அவன் பிடிச்சிக்கிட்டு போயிட்டு, ஏய் நீங்கள் தானே டெய்லி வந்து என்ன பண்ணுறீங்க, என் வயலை நாசப்படுத்துறீங்க, நீங்கள் தானே டெய்லி வந்து என் கோதுமை மணிகள்லாம் எடுத்துகிட்டு திருடிட்டு போயிடுறீங்க, நீங்கள் தானே சாப்பிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு புறாவை கூட நான் விட போகிறது கிடையாது, எல்லாத்தையும் நான் அழிச்சு போட போகிறேன், எல்லாத்தையும் நான் கொண்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த வலையை திறந்து பார்த்தா நிறைய புறாக்கள் இருக்குது. அதில் ஒரு கொக்கு இருக்குது. நிறைய புறா இருக்குது, அதில் ஒரு கொக்கு இருக்குது. இப்போ எல்லாமே அழுவுறாங்க, கூட சேர்ந்து கொக்கும் அழுவுது. கொக்கு சொல்லுது, ஐயா என்னை தயவு செய்து விட்டுருங்க ஐயா. ஏன் என்ன விடணும் அப்படின்னு கேட்டா, இவங்க எல்லாருமே வெஜிடேரியனு, நான் மட்டும் நான் வெஜிடேரியனு. தெரியாம வந்து இந்த இடத்துல தெரியாம என்ன பண்ணிட்டேன், உங்க வலையில நான் அமர்ந்துட்டேன், நான் சிக்கிட்டேன், என்னை தயவு செய்து விட்டுருங்க ஐயான்னு சொல்லும் பொழுது, நான் உன்னை விடவே போறது இல்லை, ஏன் விட மாட்டீங்க அப்படின்னு கேட்டா அவன் சொன்னா, இவங்களோடு இருந்த பாரு, நான் வெஜிடேரியன் ஓகே, நீ இதை சாப்பிட மாட்டேன்னு எனக்கே தெரியும், ஆனா இவங்களோடு கூட்டா இருந்த பாரு, அதுக்காகவே உன்னை நான் கொல்ல போறேன்னு கொண்டுட்டான். அப்ப இந்த ராங் ரிலேஷன்ஷிப் நம்முடைய வாழ்க்கையில என்ன கொடுக்கும்னா பாதிப்பை தான் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. நம்ம பிரகாசிக்க செய்ய முடியாது. மூன்றாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, பிளட் ரிலேஷன்ஷிப். வாட் இஸ் தட்? பிளட் ரிலேஷன்ஷிப். இது என்ன? அப்பா அம்மா உறவு. உங்க அப்பா அம்மாவை நீ எவ்வளவு திட்டினாலுமே அம்மா அப்பா மாத்திரம் தான் என்ன பண்ணுவாங்க, தாங்கிப்பாங்க. வேற யாருன்னா நீங்க போய் திட்டினீங்கன்னா வச்சுங்க, அவ்வளோதான், முடிஞ்சுது எல்லாமே. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் என்னன்னா கொஞ்சம் சொல்லிக்கலாம், ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பு கூட உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக வரும்னு கேட்டால் கொஸ்டின் மார்க்கு தான். அப்பா அம்மா கடைசி வரையும் இருப்பாங்களா? கொஸ்டின் மார்க்கு தான். உன்னுடைய அண்ணன் தம்பிங்களா கடைசி வரையும் இருப்பாங்களா? உன் கூடவே இருப்பாங்களா? கொஸ்டின் மார்க்கு தான். ஸோ இதுவுமே ஒரு கொஸ்டின் மார்க்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பும் உங்கள் வாழ்க்கையில் ட்ராவல் ஆகாது. இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, கவனன்டல் ரிலேஷன்ஷிப், உடன்படிக்கையினுடைய உறவு. இந்த உறவு என்ன அப்படின்னு கேட்டால், எங்கேயோ இருந்து ஒருத்தன் வரான், எங்கேயோ இருந்து இன்னொருத்தி வரா, ரெண்டு பேருக்குள்ள திருமணம் நடக்குது பாரு, இது பேரு உடன்படிக்கையின் உறவு. இந்த உறவு அவர் மரிக்கிற வரைக்கும் அல்லது இவங்க மரிக்கிற வரைக்கும் இந்த உறவு ஒன்றா இருக்கும். இல்லீகல் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், பாருங்க, இன்னைக்கு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் தான் நிறைய பேர் விழுந்து போயிட்டு நாசமாக போகிறாங்க. வாலிப பிள்ளைங்க என்ன தெரியுமா, அந்த பொண்ணுக்கு தெரியல இந்த பையன் ஒரு 10 பேர் கூட 10 பெண்களோடு பழகிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த பொண்ணுக்கு தெரியல. இது நல்லா பழகிட்டு கொஞ்ச நாள்ல என்ன பண்ணிடுறான், விட்டுட்டு போயிடுறான். வாழ்க்கை சோகமாயிடுது, எல்லாமே இருளா மாறிடுது. இவளால் பிரகாசிக்க முடியல. தொடர்ந்து வாழ்க்கையில் இப்படி ஆவேன் அப்படி ஆவேன், என் லைஃப் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நினைச்சவ இன்னைக்கு இருளில் போய் உட்காந்துட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துருக்கிறா. ஒரு வாலிப சகோதரன் எடுத்துக்கிட்டா, அவன் வந்து நேசிக்கிறான் ஒரு பொண்ணை நேசிக்கிறான். ஆனால் அந்த பொண்ணு எத்தனை பேருக்கிட்ட பழக்கமாக இருக்கிறான்றது தெரியாமல் இன்னைக்கு நடக்கிறத நான் சொல்கிறேன், தவறாக நினைக்காதீங்க. நடக்கிற ரிலேஷன்ஷிப், இந்த உறவுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் நீங்கள் மாட்டக்கூடாது. அப்படி மாட்டினா ஷைன் பண்ண முடியாது. இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு நம்முடைய வாழ்க்கை கெடுத்து விடும் என்பதை நீங்கள் தயவு செய்து நீங்கள் அறிஞ்சு கொண்டு, யாருக்கிட்ட பழகுறீங்களோ அவங்கள நல்லா விசாரித்து அவங்க எப்படின்னு சொல்லி நல்லா பழகி அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்கள் வாழ்க்கையினுடைய உங்கள் ஃபேமிலி மேட்ரு அல்லது எதுவாக இருந்தாலும் அப்புறம் தான் நீங்கள் சொல்லணும். அது வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் சொல்லக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, என் லைஃப்பில் எப்பவுமே ஒரு உறவு இருக்கணும், எப்பவுமே ஒரு உறவு என் கூடவே வரும் அப்படின்னு கேட்டா அது எந்த உறவுன்னு கேட்டா தெய்வீகமான உறவு தான். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு அப்பா அம்மாவை சொல்றீங்க, அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, யாருக்கோ இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த பிள்ளை வந்து அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட முடியுமா?
அம்மா அம்மான்னு கூப்பிட்டாலும் அவங்க அம்மா வருவாங்களா? அப்பான்னு கூப்பிட்டா வருவாங்களா? அப்போ கிடையாது, உறவு துண்டித்து விட்டாச்சு. ஆனா இங்க இருந்து இந்த தெய்வீகமான உறவு, இந்த காட்லி ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க. இப்ப நீங்க கூப்பிடுறீங்க, சொல்லுங்க ஏசப்பான்னு கூப்பிடுங்களேன். எத்தனை பேர் சத்தமா கூப்பிட போறீங்க பார்க்கலாம்? சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா. இன்னும் சத்தமா. இப்போ உங்களை பார்த்து மகனே மகளேன்னு கூப்பிடுவாரு, அப்படிதானே? இங்கேயும் உங்க கூட பேசுவாரு. இப்போ அவ்வளவுதான், ஓகே, இப்பவே ஆண்டவருடைய வருகை வந்தாச்சுப்பா. இப்போ எல்லாரும் நம்ம வந்து பரலோகத்துக்கு போயிட்டோம். நம்ம இப்போ பரலோகத்துக்கு போயிட்ட பிறகும் என்னான்னு கூப்பிடுவீங்க? மாமான்னு கூப்பிட மாட்டீங்க, பெரியப்பான்னு கூப்பிட மாட்டீங்க ஏசப்பாவை. அங்கேயே என்ன கூப்பிட போறீங்க? ஏசப்பா. கூடவே இருந்துருவாரு. அல்லேலூயா. நம்ம உலகத்துல பிறந்ததிலிருந்து பரலோகத்துக்கு போற வரைக்கும் ஒரு உறவு கூடவே வருது ஐயா. அந்த உறவு என்ன அப்படின்னு கேட்டா காட்லி ரிலேஷன்ஷிப் மாத்திரம்தான். அல்லேலூயா. இந்த ரிலேஷன்ஷிப் உங்க வாழ்க்கையில இருக்கும் பொழுது, இந்த உறவுல நீங்க சரியா இருக்கும் பொழுது, இந்த இன்டிமசில நீங்க சரியா இருக்கும் பொழுது, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கை பிரகாசிக்கும் என்பதுல எந்த சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. முதல் சொன்ன வசனம் உங்க வாழ்க்கையை ஷைன் பண்ணும். ஐ மீன், உறவு, ரிலேஷன்ஷிப் வித் காட் will change you, will make you shine. ஹல்லேலூயா. thirdly, we have to surrender. நம்ம அர்ப்பணிக்கணும். எந்த ஒரு மனுஷன் அர்ப்பணிக்கிறான்? இப்போ பாருங்க, டாக்டர் கிட்ட போறோம் அப்படின்னு கேட்டா, டாக்டர் என்னை தொடாதீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வியாதியோ அல்லது உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக போறது கிடையவே கிடையாது. ஓ, இந்த டாக்டரா அப்படின்னு கேட்டா, அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா நான் சரி ஆயிடணும், அப்படிதானே? என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் பண்ணுங்க, ஆனா நான் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? தன்னையே ஒப்பு கொடுத்துருவாங்க. டாக்டர் என்ன பண்றாருன்னு கண்ணை திறந்துக்கிட்டுலாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. கம்முன்னு போயிட்டு அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் தன்னை விட்டுருவாங்க. அவர் எல்லாத்தையும் சரி செய்துட்டு வெளியே அனுப்புவார். திரும்ப எழும்பி சாதாரணமாக இவங்க நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் அதே போல தான் விரும்புகிறாரு. இன்னைக்கு தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேர்கிட்டையும் ஆண்டவர் விரும்புறது என்ன தெரியுமா? எப்பா, இந்த பிள்ளை என்கிட்ட முழுமையாக ஒப்பு கொடுத்துடணும். ஓ, இதுதான் ஆண்டவரே, இதை விட்டுட்டு வந்துட்டான் ஆண்டவரே, இது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது, இது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குதுன்னு வேர்ல்டை பார்க்காம என்கிட்ட முழுமையா அவங்க லைஃபை ஒப்பு கொடுப்பாங்களான்னு ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி ஒப்பு கொடுத்தப்பட்டவங்களுடைய வாழ்க்கையை ஏசப்பா ஷைன் பண்ணுவாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த என்ஜாய்மெண்ட் எல்லாமே கூடவே வரப்போவது கிடையாதுங்க. என்ஜாய்மெண்ட்னு சொல்றோம்ல, என்ஜாய்மெண்ட்டுக்கு யாராவது அர்த்தம் சொல்ல முடியுமா? என்ஜாய்மெண்ட்னா என்ன? எவ்வளோ நேரம் பீச்சுக்கு போகிறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க, அந்த அலையில் எல்லாம் விளையாடுறீங்க. எவ்வளோ மணி நேரம்? 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம். வெளியே வந்ததும் திரும்ப அந்த ரோட்டுக்கு வந்த பிறகு யோசனை என்ன தெரியுமா? நாளைக்கு மண்டேல நம்ம ஸ்கூலுக்கு போகணும்ல, நாளைக்கு மண்டேல இந்த ஹோம்ஒர்க்லாம் முடிக்கணும்ல. திரும்ப என்ன ஆகிடுது? பிரச்சனை தான் நம்ம தலைக்கு ஏறிடுது. அப்போ என்ஜாய்மெண்ட்டு 3 hours, 2 hours, 1 hour தான். அம்மே, நிறைய பேர் தேட்டர் போனால் நல்லா இருக்கலான்ட்டு எல்லாம் ஓடுறாங்க. அங்கே எவ்வளோ நேரம் உனக்கு கொடுக்குது? அம்மே, இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, மணிக்கணக்கில் ஃபோனில் பேசுகிறாங்க, எவ்வளோ நேரம்? நம்மளுக்கே நம்ம காது வலிச்சிடும் ஒரு 1 மணி நேரம் கழித்து பேசினாலே. அவ்வளோதான், இவ்வளோதான் நம்ம என்ஜாய்மெண்ட்டே. ஒரு எலி என்ன பண்ணுச்சு? என்ஜாய்மெண்ட்டுக்கு உதாரணம் சொல்கிறேன். இந்த எலி என்ன பண்ணுது? தேடுது, பசியோடு இருக்குது, அதுக்கு ஏதாவது என்ஜாய் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நல்லா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அந்த எலிக்கு. அப்போது எல்லா துவாரத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு துவாரம் வந்து நல்லா ஓப்பனாக இருக்குது. போய் எட்டி பார்க்குது, உள்ள சீஸாக இருக்குது. என்னது? சீஸு ஏகப்பட்டதாக இருக்குது. ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக இருக்குது சீஸு. சார் உள்ளே போயிட்டாரு. உள்ளே போயிட்டு சொல்ல வேணும், பசி. அமேன், ஃபுல்லாக பசியோடு உங்ககிட்ட ஒரு பிரியாணி ஒரு பிளேட்டு கொடுத்தா எவ்வளோ நேரத்தில் முடிப்பீங்க நீங்கள்? போட்டி போட்டு முடிச்சிருவோம், அப்படி தானே? அப்போ அதே மாதிரி தான் அந்த எலி என்ன பண்ணுச்சு? அப்படியே ரொம்ப ஆசையோடு இருந்த அந்த எலி உள்ளே போச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு வேட்டை தாண்டா அப்படின்ட்டு உள்ளே போய் சீஸ் எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. 2 நாள் 3 நாள் ஆகுது, பொறுத்து 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 சாப்பிடுது. இப்போ சாப்பிட்டவர் என்ன ஆயிட்டாருன்னா குண்டாயிட்டார். என்ன ஆயிட்டாரு? சத்தமாக சொல்லுங்களேன். நல்லா குண்டாயிட்டாரு. இப்போ போதுண்டா, இது எனக்கு சீஸ் போதும், வேற ஏதாவது சாப்பிடலாமே அப்படின்ட்டு வந்த துவாரத்துக்கிட்ட வந்து நிற்கிறாரு. வெளியே வர முடியல. ஏன்? குண்டாயிட்டாரு. வெளியே வர எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குது.
ஐயோ அந்த லைஃப்பை நான் விட்டுட்டேனே, வெளியில என் ஃப்ரெண்ட்ஸுங்களை விட்டுட்டேனே, வெளியில இவ்வளோ காரியங்கள் இருக்குது, இதெல்லாம் பண்ண முடியாதபடி இந்த என்ஜாய்மெண்ட்ல மூழ்கி போயிட்டேனே அப்படின்னு சொல்லி 2-3 நாளுக்குள்ள அது என்ன பண்ணுது, வெளியே வர பார்க்குது, முடியாதபடி அங்கேயே கிடந்து செத்து போயிடுச்சு. ஸோ இதுதாங்க என்ஜாய்மெண்ட்டு. அப்போ என்ஜாய்மெண்ட்டை காட்டிலும் நான் ஏசப்பா கரத்தில் நான் இருக்கும் பொழுது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், என்னை உருவாக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் என்னை கொண்டு போய் அடையாளப்படுத்துவார் பாரு, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் பாரு இந்த உலகத்துக்கு, அது பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லலாமே, ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஆமேன் சோத்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 4வதாக ஆமேன் சோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன இருக்கணும்னு கேட்டால் ஒரு வரைமுறை இருக்கணும், ஒரு எல்லை இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன எல்லை அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு நீங்களே நீங்கள் போட்டு வைத்திருக்கணும். ஆமேன். ஒரு சாக் பீஸ் எடுத்து ஆமேன் இந்த காக்ரோச்சுக்கெல்லாம் போடுறோமே, அப்படி கிடையாது, கண்ணுக்கே தெரியாமல் போடணும் அதை. அல்லேலூயா. ஆமேன் சோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு இன்விசிபிளான ஒரு பவுண்டரிஸ் நீங்கள் போட்டு வைத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரகாசமாக இருப்பீங்க. ஒரு ஆமேன் சொல்லலாமே. நிறைய பேருக்கு ஆசை இருக்குது, ஆமேன், ஈவில் டிசையர் இருக்குது, காட்லி டிசையர், தெய்வீகமான ஆசைகள் இருக்குது. இந்த ஈவில் டிசையர்னா என்ன அப்படின்னு கேட்டா சோத்திரம், இந்த ஆதாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆதாம் ஏவாளை கொண்டு போயிட்டு இந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வைத்துட்டாரு. என்ன தோட்டம்? சத்தமா சொல்லுங்களேன். ஏதேன். அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வைத்துட்டாரு. அங்க பழம் நீங்க வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டீங்க, அவ்வளோ பழம் இருக்குது, அவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஆனா இந்த ஆதாம் ஏவாளுக்கு எங்களுக்கு இவ்வளோ ஃப்ரூட்ஸ் வேண்டாம், வயிற்றுக்கு தானேப்பா நீ கேட்குற, எந்த ஃப்ரூட் வேணாலும் சாப்பிடலாமே, ஆனால் இந்த ஃப்ரூட்டு தான் வேணும். இதுதான் பிசாசினுடைய ஆசை. பிசாசினுடைய ஆசை இதுதான் வேணும், இப்படி தான் நான் இருப்பேன், இப்படி தான் நான் இருப்பேன், என் லைஃப்பில் இப்படி தான் நான் வளருவேன். அப்படி கிடையாது. நம்ம விட்டு கொடுத்து நமக்குள்ளாக ஏசப்பா கொடுக்கிறதான ஒரு பவுண்டரிக்குள்ளாக நம்ம இருக்கும் பொழுது, ஓ என்னையே சுற்றி வரான்ப்பா, என் கூடவே இருக்கிறான்ப்பா, என்னோடையே இருக்கிறான்னு சொல்லி கர்த்தர் ஒரு என்ன பண்ணுவார், ஒரு ஷைனை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்து உங்களை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஜோசப் எடுத்துக்கொள்ளுங்க, யோசேப்பு. அந்த யோசேப்பு என்ன பண்ணான், அவன் நினைச்சா அவனை யாருமே பார்க்கல, அவன் ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தா கூட அவனை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்தில் கூட அவன் என்ன பண்றான் தெரியுமா, அவனுக்குள்ளாக ஒரு வர போட்டுக்கிட்டு அவன் சொல்றான், ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாரு, அதனால இந்த பாவத்தை நான் எப்படி செய்ய முடியும், யாரும் பார்க்கிற மாதிரி கிடையாது. ஆனா அவன் சொல்றான், என்ன ஆண்டவர் பார்க்கிறாருப்பா, அதனால இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த லைனை விட்டு நான் தாண்ட மாட்டேன், நான் உயிரே போனாலும் இந்த லைனை விட்டு நான் தாண்ட மாட்டேன்னு யாரெல்லாம் நிற்கிறாங்களோ, ஆண்டவருக்காக நிற்கிறாங்களோ, அந்த பிள்ளைங்களை ஆண்டவர் ஷைன் பண்ணுவது நிச்சயமே. அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஜிம் ஏலியட்டை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆமேன் சோத்திரம். அவனுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறு வயதிலேயே அம்மாவை இழந்தவன். நல்லா கொஞ்சம் கவனிங்க. அந்த ஜிம்மு என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், சிறு வயதிலே வந்து அம்மாவை இழந்துட்டான். அப்பா யாரு அப்படின்னு கேட்டா, அப்பா அவனை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு, தோளில் போட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாள்ல பார்த்தா ஆமீன் வீட்டாண்ட அந்த வீட்டுக்கிட்டலாம் வந்து ஓடுறதுனா சாதாரணமாக ஓட மாட்டான், பயங்கர ஸ்பீடாக ஓடுவான். இப்போ ஒரு ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் பிளேயர் ஒருத்தர் இருக்காரு ஓட்டத்தில், யார் அவரு? ஆமாம், அவரை காட்டிலும் பயங்கரமானவன் ஜிம்மு. அப்படி ஓட்ட பந்தயத்தில் சக்கரமே அவன் காலில் கட்டி இருக்கிற மாதிரி ஓடுவான். அப்படி ஓடுறத பார்த்துட்டு அவங்க அப்பா சொன்னார், ஜிம், உன்னை ஆண்டவர் ஒரு சாதாரணமான நோக்கத்துக்கு படைக்கல, உனக்கு நல்ல ஒரு வேகமான ஒரு கிருபைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, இன்னும் நீ அதிகமாக ஓட போற, ஆனால் கர்த்தரை நீ மகிமைப்படுத்துகிற விதமாக நீ என்ன பண்ணணும், நீ ஓடணும்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே நல்ல தாட்டுகளை சொல்லி அவரை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த பையனை ஜிம்மை. இவன் என்ன பண்ணுறான், அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்கிறான். ஒரு முறை தூர தேசத்துக்கு போயிட்டான். ஐ மீன் 200 மீட்டர் 100 மீட்டர் விளையாடணும்னு சொல்லிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். அந்த 100 மீட்டர் விளையாடிக்கிட்டு இருக்கிறான். அந்த 100 மீட்டர் விளையாடி முடிச்சிட்டான். அடுத்தது இன்னொரு ஒரு 200 மீட்டர் ஒரு ரேஸ் ஒன்று இருக்குது. அந்த 100 மீட்டர் முடித்த உடனே இவன் என்ன பண்ணுறான், ஒரு லெட்டர் இவனுக்கு வருது, ஒரு கால் இவனுக்கு வருது, அவங்க வீட்டிலேருந்து வந்ததுன்னு சொல்லி இவங்க கோச் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இவனுக்கு சொல்கிறாரு, ஏ ஜிம், உங்கள் அப்பா மரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. இவன் பார்க்குறான், அப்பா மரிச்சிட்டாரு, அடுத்தது 200 மீட்டர் எனக்கு ரேஸ் இருக்குது, எதுக்கு நான் போகிறது, ஆமேன், அப்பாவுடைய ஃபியூனர்களுக்கு போகிறதா,
இல்லை இந்த ரேஸை நான் கண்டினியூ பண்ணுறதா? ரெண்டும் ஒன்றும் புரியல. தாரையாய் கண்ணீர் ஊற்றிட்டு அவன் சொல்கிறான், சோத்திரம், எங்கள் அப்பா தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி திரும்ப அவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவுடைய சடலத்தை பார்த்து அந்த இடத்த பார்த்து அவன் அழுவ தொடங்குறான். அப்பா, நீ என்னை எப்படியெல்லாம் வளர்த்தீங்க, என்னை எப்படியெல்லாம் ஆண்டுக்குள்ளே வளர்த்தீங்கன்ட்டு அழுவ தொடங்குறான். திரும்ப அவனுக்கு ஒரு கால்ஃபர் வருது. என்னென்னா, உனக்கு 200 மீட்டர் ரேஸை வந்து திரும்ப சேங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, வரியா ஜிம்முன்னு கேட்குறாங்க. இவனும் சரி நான் வரேன்னு சொல்கிறான். அங்கே போயிட்டு அந்த ரேஸில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அழ தொடங்குறான். இவன் பக்கத்தில் ஒரு வீரன் இருக்கிறான். அவனும் ஒரு ஓட்டப்பந்தய வாலிபன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இந்த ஜிம் அழுவுறான். ஏன்டா நீ அழுவுறன்னு கேட்கும் பொழுது, எங்க அப்பா இன்றைக்கு என் ரேஸை பார்க்க போறாரு. அப்படியா? ஓ, இவ்வளோ பெரியவனா இருக்கிற, இவ்வளோ நாள் உங்க அப்பா உங்க கூட ரேஸை பார்க்க வரலையா, நீ ஓடுறத பார்க்க வரலையான்னு கேட்கும் பொழுது, இல்லை, எங்க அப்பாவுடைய கண்கள் தெரியாது. எங்க அப்பாவுக்கு இத்தனை நாட்களாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஏசப்பா எனக்காக ஜெபம் பண்ணி ஒவ்வொரு முறையும் எனக்கு ஜெபம் பண்ணி எனக்கு அனுப்புவார். ஒவ்வொரு முறையும் நான் ஜெயிச்சிட்டு வருவேன். ஆனால் இன்னைக்கு எங்கள் அப்பா பார்க்க போகிறார். எப்படின்னு சொன்னால், அவர் பரலோகத்திலேருந்து அவருடைய ஐஸ் ஓப்பன் ஆகிட்டு என்னுடைய இந்த போட்டியை பார்க்க போகிறாரு. அதனால் நான் நிச்சயமாக இந்த ஓட்டத்தை நான் ஓட போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ஓடி நல்ல ஃபஸ்ட் ப்ரைஸை வாங்கிட்டான். வாங்கிட்டு அடுத்தது வருது. எப்பா, அடுத்த ஒரு ரேஸ், நீ ஃபைனலுக்கு நீ செலக்ட் ஆகியிருக்கிற. ஆனால் அந்த ஃபைனலுக்கான ரேஸ் வந்து உனக்கு சண்டே வருது. எப்போ வருது? சண்டே டைமில் வருது. என்ன பண்ணணும்? அதில் நீ கலந்துக்கணுன்ட்டு கோச்சு சொல்கிறாரு. இவன் சொல்கிறான், இல்லை நான் கலந்து கொள்ள மாட்டேன். ஏன்னு கேட்டால், எங்கள் அப்பா அடிக்கடிக்கு சொல்லுவார், நீ ஓடணும் ஜிம்முன்னு. நீ ஆண்டவர் உனக்கு நல்ல கால்களை படைச்சிருக்கிறாரு, அந்த திறமையை அந்த கால்களில் வைத்திருக்கிறாரு. அந்த ஓட்ட பந்தயத்தின் மூலியமா கர்த்தருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்த போற. ஆனா இந்த உலகத்திலேயே கோடிக்கணக்கான பணத்தை நீ கொடுத்தாலும் இந்த சண்டே மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது, நீ எந்த ரேஸுக்கும் போகக்கூடாது. ஆண்டவருக்கு நீ உண்மையா இருந்து பாரு அப்படின்னு எங்க அப்பா சொல்லி இருக்கிறாரு. அதனால இந்த ரேஸ் எனக்கு முக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது உனக்கு சர்ச்சு கிடைக்குமான்னு பார்த்துட்டு அந்த சர்ச்சு கிட்ட போயிட்டான். அந்த சர்ச்சில் போயிட்டு அந்த இடத்துல ஆராதிக்கிறான், சாட்சி சொல்றான். அவங்க அப்பா வளர்த்த விதங்கள், வந்த விதங்கள், ஆமேன்னு சோத்துறான். அவங்க அப்பா அறிவுரை சொன்னதுனால சண்டே டைம்ல நான் போவே மாட்டேன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டு நான் வந்திருக்கிறேன்னு சொல்றான். சொன்ன உடனே அதே போல அந்த பாஸ்டருங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு பவுண்ட்ரி லைனுக்காக பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அவன் பண்ணுறான். ஜெபம் பண்ணிட்ட பிறகு திரும்ப ஒரு கால்ஃபர் வருது. ஜெபம் பண்ணி அந்த நாளை ஏசப்பாக்காக அவன் விட்டு கொடுத்துட்டு வந்தான் பாருங்க. திரும்ப அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து, 400 மீட்டர் ரேஸ் உனக்கு ஓட போகிற, நீ ரெடியான்னு கேட்கும் பொழுது அவன் சரி நீ போ. எல்லாருமே உற்சாகப்படுத்துகிறாங்க. அந்த சர்ச் மெம்பர்ஸு, அந்த பாஸ்டர் எல்லாருமே உற்சாகப்படுத்தி, நீ போ ஜிம்மு, நீ வீக் டேஸில் தானே வருது இது, நீ போ அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் போய் உட்காரும் பொழுது அந்த பாஸ்டருக்கு என்னன்னு தெரியல, ஏவப்பட்டு அவன் கையில் ஒரு துண்டு காகிதத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த பாக்கெட்லேருந்து அவன் எடுத்து பார்க்குறான். ரேஸ் ஓட போகிறான். அந்த நேரத்தில் அவன் நின்று பார்க்குறான். அவன் அப்படியே எடுத்து பார்க்கும் பொழுது அதில் போட்டிருக்குது, உனக்கு என்னன்னு தெரியல, உனக்காக நான் ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தை வந்தது, என்ன நீ கனம் பண்ணுன அப்படின்னு சொன்னா, உன்னை நான் கனம் பண்ணுவேன்ற ஒரு வார்த்தையை அவர் எழுதியிருந்தாரு. அந்த வார்த்தையை பார்த்த உடனே அவனால் ஓட முடியல. விசில் அடிச்சுட்டாங்க. அந்த அந்த இது சொல்லிட்டாங்க, 1 2 3 சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், இவனால் ஓட முடியல. அந்த வார்த்தையை பார்த்து கொண்டு அழுது கொண்டு நிற்கிறான் இவன். ஐயோ, என்னால் போக முடியாது. எல்லாம் சொல்கிறாங்க, ஜிம் ஓடு ஓடு ஓடுன்றாங்க. இவனால் ஓட முடியல. ஏன்னு கேட்டா, அவன் பாருங்க, அந்த வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் என்னை கூப்பிடுறாரு. அவனுக்குன்னு ஒரு பவுண்டரி லைனை செட் பண்ணியிருந்தான். ஞாயிற்றுக்கிழமை போக மாட்டான் தான். இது ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கறது தான். இந்த வார்த்தை வந்தாச்சு, எனக்குன்னு ஒரு வார்த்தை வந்தாச்சு, அந்த வார்த்தையை நான் மீற மாட்டேன்னு சொல்லி ஒரு பவுண்டரி லைனை செட் பண்ணி அவன் அதுலேயே இருந்தான். கர்த்தர் அவனை தூக்கிட்டு போனாரு. அமேன். அந்த நாள் முதல் கொண்டு அவனை பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. ஆப்பிரிக்கா தேசத்தில் எல்லா நாடுகளில் கொண்டு போயிட்டு அவனை ஒரு மிஷினரியாய் கர்த்தர் பயன்படுத்தி அநேக பேரை ஆண்டவருக்காக ஆதாயம் பண்ற ஒரு வாலிபனாய் கர்த்தர் அவனை உருவாக்கிட்டாரு. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, நம்மளுடைய பவுண்டரி லைனை தாண்டி போயிடுறோம். நம்ம இங்கேருந்து போகிறீங்க, ஆதம்பாக்கம் தாண்டிட்டீங்க, கிண்டி போகும்பொழுது இப்போ வேறு ஊர், கிண்டி வேறு ஊர் அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து போகிறீங்க, உங்கள் மொபைல் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொன்னால், கிண்டியை போய் ரீச் பண்ண உடனே உங்கள் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும். என்ன மெசேஜ் வரும்? யூ ஆர் என்ட்ரிங் கிண்டி அப்படின்னு வரும்.
ஆமென். கிண்டிக்கு போகணுமா வேண்டாமான்றதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். அங்க போகக்கூடாதுன்னு சொன்னா அந்த லைனோட நீங்க திரும்பிட்டா நல்லது. அல்லேலூயா. அதே போல உங்க லைஃப்ல கூட நிறைய பவுண்டரியை தாண்டக்கூடிய சூழ்நிலை வரலாம். நீ தாண்டி வா, இதெல்லாம் உனக்கு இன்பமா இருக்கும், இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஆசை, இந்த காரியத்தெல்லாம் நீ நிறைவேற்றிக்கோ அப்படின்னு சொல்லி நிறைய உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். ஃப்ரீயா கொடுப்பான் பிசாசு. அந்த பவுண்டரி லைனை மாத்திரம் நான் தாண்ட மாட்டேன். என் கர்த்தர் எனக்கு இது இப்படி சொல்லியிருக்காரு, என் அப்பா அம்மா இப்படி சொல்லியிருக்கிறாங்க, என் பாஸ்டர் இப்படியா வசனங்களை சொல்லி இப்படிலாம் கொடுத்துருக்குறாங்க, இந்த பவுண்டரியை நான் தாண்டினா ஆபத்து எனக்கு தான், என்னால் ஷைன் பண்ண முடியாதுன்றத நீங்கள் அலாரம் போல் உங்கள் மைண்டை நீங்கள் செட் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த பவுண்டரி லைன் உங்களை காப்பாற்றும். ராமேன்னு சொல்லலாமே. அல்லேலூயா. முதல் சொன்னேன், வசனம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு அதிகமாக நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரகாசமாக மாறிடுவீங்க. ரெண்டாவது, நீங்கள் எந்த அளவுக்கு ஏசப்பா கிட்ட ஆண்டவரே இந்த இதில் என்னால் ஒப்பு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்கள் ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் அதை வச்சே உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். மூன்றாவது என்ன சொன்னேன், உங்கள் உறவு சரியாக இருந்தா ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் உங்களை ஷைன் பண்ணிடுவார். நான்காவது, உங்கள் பவுண்டரி லைனை கரெக்டாக செட் பண்ணி வைங்க. இன்விசிபிளான ஒரு கோடை நீங்களே வைத்துக்கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கை பிரகாசிப்பிப்பார். அல்லேலூயா. கடைசியாக ஒன்று நான் சொல்கிறேன், ஒரு ஆமேன்னு சொல்லலாமே. அல்லேலூயா. சத்தமுறை அல்லேலூயா சொல்லலாமே. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், ப்ரேயர். அல்லேலூயா. ஆமேன். சத்தமாக சொல்லுங்களேன், ப்ரேயர். இந்த ப்ரேயர் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டால் ஷைன் ஆகிட்டே இருப்போம். அல்லேலூயா. ஏன்னு கேட்டால் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய பிரசனை வருது. அந்த பிரசனை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் பைபிள் சொல்லுது, மலைகளையே உருக பண்ணிடுமா அந்த பிரசனம். எத்தனை பேர் சொல்றீங்க ஒரு ஆமேனே? ஆமேன். மலைகளே உருக பண்ற அந்த பிரசன்னம் உங்க வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னு சொன்னா இங்க இருக்கிற அத்தனை பேர்கிட்ட நான் கேட்குறேன், எத்தனை பேர் தனியாக ஜெபம் பண்ணுவீங்க? கை தூக்கலாமே. உங்க பிரதர் தான் நான், அதனால வெக்கப்படாமல் கை தூக்குங்க. எத்தனை பேர் தனியாக ஜெபம் பண்ணுவீங்க? எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? சும்மா சொல்லுங்க, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? 10 மினிட்ஸு? 10 மினிட்ஸ் எத்தனை பேர்? கொஞ்சம் அதிகமாக சொல்லுங்க. அரை மணி நேரம்? 30 மினிட்ஸ்? 30 மினிட்ஸ் ஓகே, ஒத்துக்கிட்டாங்க. 1 மணி நேரம்? பாருங்க, இன்னும் 30 மினிட்ஸை நம்ம தாண்டல. ஒரு அண்ணன் தான் என்ன பண்ணுறாங்க, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்க. சொல்கிறேன், இந்த நாள்ல இருந்து நீங்கள் தனியாக போய் நீங்கள் ஜெபிக்கணும். உங்களுக்குன்னு ஒரு இடம், இந்த இடமா, இந்த இடத்துல இவர் இருப்பார். இந்த டைமில் 7 to 9, 7 to 8, 7 to 7:30 வரைக்கும். அமேன், சோத்திரம். இந்த நபர் எங்கே இருப்பாங்க? மேரி எங்கே இருப்பாங்க? அமேன், டேனியல் எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்டால் சொல்லணும், அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அவர் இருப்பார். எங்கே? அந்த மூலையில் போய் பாருங்க, இல்லை அது அந்த ப்ரேயர் ரூமில் போய் பாருங்க, அங்கே தான் நீங்கள் போய் என்ன பண்ண முடியும், இவங்களை பார்க்க முடியும்னு உங்களை சொல்லணும். அப்படி நீங்கள் டெய்லி ரொட்டீனில் நீங்கள் இந்த ப்ரேயர் லைஃப்பை மாத்திரம் கொண்டு வந்துட்டீங்க. தனியாக ஜெபம் பண்ணணும், தனியாக ஆண்டவரோடு நீங்கள் பேசணும். ஆண்டவரே, இந்த காரியம்லாம் இருக்குது, இது எனக்கு புரியல, எனக்கு மறதியாக இருக்குது. ஆண்டவரே, சில சிந்தனைங்க நைட்டில் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குது. சில நேரத்தில் என்னால் தூங்க முடியல, தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுற நிறைய நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆண்டவரே, என்னால் பார்க்க முடியல, என்னால் பேச முடியல, சரியா உங்களோட ஒரு உறவில் நான் என்னால் இருக்க முடியல. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கொடுங்கன்னு சொல்லி எங்கே சொல்ல முடியும்னு கேட்டால் ப்ரேயர் நேரத்தில் மட்டும்தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. அந்த ப்ரேயர் நேரம் மாத்திரம் யார் என்ன சொன்னாலும் விட்டு கொடுத்துடாதீங்க. அந்த ப்ரேயர் தான் உங்கள் வாழ்க்கையை ஷைன் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஒரு ஆமேன்னு சொல்லலாமே. அல்லேலூயா. பாருங்க, நான் சொன்னேன், உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஷைன் பண்ணணும் அப்படின்னா ஒரே வழி இதுதான், வசனம், நல்ல உறவு, அர்ப்பணிப்பு. வேற என்ன சொன்னேன்? உங்கள் வாழ்க்கையில் ஒரு இன்விசிபிளான ஒரு பவுண்டரி. 5th one, ப்ரேயர். அல்லேலூயா. இந்த 5 காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா, நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் ஷைன் பண்ணுவீங்க. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. பாருங்கள், என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு அடங்காமல் இருந்தேன். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, எல்லாத்துலேயுமே நான் ஃபெயில் ஆவேன். நல்லா கவனிங்க, எல்லாத்துலேயுமே நான் ஃபெயில் ஆவேன். எல்லாத்துலேயுமே நான் எப்படி அப்படின்னு கேட்குறீங்க, 5 சப்ஜெக்ட்னா 5 சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆகிடுவேன். இவரா வந்து பேசுகிறாரு. சரி, காலேஜ் சேர்த்து விட்டார் எங்கள் அப்பா. 10th முடித்தேன், ஒரு காலேஜ் சேர்த்து விட்டார், ஒரு பாலிடெக்னிக்கு. அந்த பாலிடெக்னிக்கில் பார்த்தா எல்லாத்துலேயுமே ஃபெயிலு. 10 சப்ஜெக்டு கிட்ட வந்துடுச்சு. இதில் 5 சப்ஜெக்ட் வரும், அதில் 10, 12 கூட வரும்.
அந்த 12லுமே ஃபெயிலுங்க. யோசிப்பேன், அது ஒரு கெத்து மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஃபெயில் ஆகுறது ஒரு கெத்து மாதிரி. சரி ஓகே பார்த்துக்கலாம் விடு, அடுத்த செமஸ்டர் வரும், அதில் 12, அது ஒரு 12 எவ்வளோ? ஆமாம் 24 அவுட்டு. எப்படி இருக்கும்? என் ரிப்போர்ட் கார்டை கூப்பிட்டு போய் எங்கள் அப்பாட்ட காட்ட முடியுமா, அம்மாட்ட காட்ட முடியுமா? எங்கள் அப்பா யாருன்னா, ரிப்போர்ட் கார்டை கூப்பிட்டு போயிட்டு சர்ச்சில் உட்காண்ட்ருப்போம், எல்லாருமே இங்கே கீழே உட்காண்ட்ருப்போம் நாங்கள் சர்ச்சில். அந்த சர்ச்சில் என்னுடைய ரிப்போர்ட் கார்டை திறந்து, என் ரிப்போர்ட் கார்டில் மேக்ஸில் இவ்வளோ மார்க்கு, சயின்ஸில் இவ்வளோ மார்க்கு. யார் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? தலையை குனிஞ்சேன்னா மேலே நிமிர மாட்டேன். எப்பா எங்கள் அம்மாவை பார்த்து சொல்லுவார், நீ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பையனுக்கு புளி சாதம், தக்காளி சாதம், முட்டை வச்சு அனுப்புகிறீங்க, டெய்லி முட்டை வச்சு அனுப்புகிறீங்க. இங்கே பாரு எங்கேருந்து கொண்டு வந்துக்கிறான், நீ கொடுத்த முட்டையை ரிப்போர்ட் கார்டில் கொண்டு வந்துக்கிறான் பாருன்ட்டு எங்கள் அப்படியே ஸ்டேஜில் நின்று காட்டுவார். அப்படியே வெக்கமாக இருக்கும். ஆண்டவரே ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ, திட்டுவோம் எங்கள் அப்பாவை. எப்பா இவர்கிட்ட அவ்வளோதான், அப்படி இப்படி நினைப்போ திட்டும். நாட்கள் போச்சு, 10th முடித்தேன், 10th ஃபெயிலு. திரும்ப அட்டெம்ப்ட் எழுதி என்னென்னமோ பண்ணி பாஸ் பண்ணியாச்சு. பாலிடெக்னிக் போனேன், பாலிடெக்னிக் அதை சொன்னேன் இல்லையா, 24 அதுவும் அவுட்டு. எங்கள் அப்பா பார்த்தாரு, இவனை படிக்க வைக்க நம்ம ஏன் காசு செலவு பண்ணோம், நிறுத்திட்டாரு. ஒரு 6 மாதம் வீட்லேயே இருக்கிறேன், நல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக அப்படி இப்படின்னு ஓடின்னு வந்தவன், இன்றைக்கி 6 மாதம் நான் வீட்டில் இருக்கிறேன்னா எனக்கு தலை வெடிக்குது, எனக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு தெரியுமா, எங்கள் அப்பா கூப்பிட்டு போயிட்டு ஒருத்தர்கிட்ட வேலைக்கு சேர்த்து விட்டுட்டார். வேலைக்கு சேர்த்துட்டாரு. இங்கேருந்து நான் எங்கள் வீடு கோவூர் குன்றத்தூர்கிட்ட இருக்கோம், அங்கேருந்து நான் பாரிஸ் போனோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். எப்போ தலை வெடிக்கும். அங்கே போனால் கிட்டத்தட்ட 1500 ரூபா தான் எனக்கு சேலரி. அந்த 1500 ரூபா சேலரியில் என்னை வேலை வாங்குவாங்க பாருங்கள், டீ வாங்கிட்டு வா, வடை வாங்கிட்டு வா. நான் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக போனேன், ஆனால் எனக்கு எல்லா வேலையும் வாங்கினாங்க, என்னென்ன வேலை வாங்கணும் வாங்கினாங்க. வீட்டுக்கு அப்படியே நனைஞ்சு போன கோழி மாதிரி வருவேன். இப்படி தான் லைஃப் ஓடிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் அங்கே ஒரு பார்க் ஒன்று இருக்குது, ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல், எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு கட்டுறதுக்கு முன்னாடி பயங்கர காடு மாதிரி இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போயிட்டு அங்கே காடு மாதிரி இருக்கும், அங்கே தான் போயிட்டு எனக்கு சாப்பிடுவேன். அந்த சாப்பாடை அங்கே தான் சாப்பிடுவேன். அங்கே சாப்பிடும் போது நிறைய பேர் வந்து நல்லா பெரிய பண்ணிக்கிட்டு நல்லா ஷூட்லாம் போட்டுக்கிட்டு அந்த சைடில் போயிட்டுருப்பாங்க, காரில் போவாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்குள்ளே ரொம்ப உடைக்கப்பட்டேன். என்னடா இது, நம்ம ஏசப்பா வணங்கிட்டு இருக்கிறோம், எல்லாருமே நம்ம சர்ச்சிலேயே வந்து நல்லா இருக்கிறாங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனால் இந்த சின்ன வயசில் என் லைஃப்னா இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம என்ன பண்ணலாம், ஏசப்பா கிட்ட நம்ம லைஃப்பை கொடுத்து பார்க்கலாமே. கவனிங்க, ஏசப்பா கிட்ட நம்ம லைஃப்பை கொடுக்கலாமேன்னு லைஃப்பை கொடுத்துட்டு ஒரு மரத்துக்கு ஓரமாக போயிட்டு அழ தொடங்குறேன். அழுதுகிட்டே இருக்கிறேன், ஆண்டவரே என் லைஃப்பை நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணணும், என் லைஃப்பை மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு அழ தொடங்குறேன். நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அழுதுட்டு என்ன பண்ணுறேன், அப்போ ஒரு நாள் வந்து எங்கள் அப்பாண்ட சொன்னேன், அப்பா நான் படிக்க விரும்புகிறேன், என்னை திரும்ப சேர்க்குறீங்களான்ட்டு. என்னடா இவன் ஏற்கனவே 24லேயும் 0, திரும்ப படிக்க விரும்புகிறேன்றானே இவன், திரும்ப படிக்க ஆரம்பித்தானா அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்னு நினச்சாரு. பாருங்க, நான் ரொம்ப உள்ளம் உடைக்கப்பட்டு போய் எங்கள் அப்பாண்ட சொன்னேன். இப்போ திரும்ப ஒரு பாலிடெக்னிக்கில் சேர்த்தாரு, சிவில் இன்ஜினியரில் சேர்த்தாரு. அப்போ அந்த சிவிலில் நான் படிக்க ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா என்னை சேர்த்துட்டு சொன்னார், எங்கள் அப்பா என்னை சேர்த்துட்டு என்ன தெரியுமா சொன்னார், உனக்கு திரும்ப ஃபீஸ் கட்டியாச்சு, இனிமே நானாகட்டும் அம்மாவாகட்டும் இந்த காலேஜ் பக்கமே வரவே மாட்டோம், பெத்த கடமைக்கு நான் என்ன பண்ணிடுறேன், இந்த 6 செமஸ்டருக்கும் நான் ஃபீஸ் கட்டிடுறேன், நீ என்ன பண்ணு, நீ படிக்கிறியோ படிக்க மாட்டியோ அது உன் கடமை, உன்னுடைய விஷயம் தான், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். தூரமாக சேர்த்துட்டார் என்ன. 4 பஸ்ஸு மாறி போகணும், 4 பஸ்ஸு மாறி அந்த காலேஜுக்கு நான் போகணும். விடியற் காலை 5 மணிக்கு நான் எழும்பணும், வரணும். ஒவ்வொரு பஸ்ஸாக நான் 4 பஸ்ஸை மாறி போய் அங்கேயும் திரும்ப நடந்து போயிட்டு அந்த காலேஜில் போய் படிச்சுட்டு வருவேன். ஆனால் வரும் பொழுது என்னோடு ஏசப்பா இடைபட ஆரம்பித்தார், ஒரு வார்த்தையோடு இடைபட ஆரம்பித்தார், மெசேஜ் டைமில் என்னோடு ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அதெல்லாம் என் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டே இருந்தது. இப்போ நான் என்ன தெரியுமா பண்ணேன், முதல் வசனத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தேன். நான் காசு சேர்த்து வச்சு ஒரு சின்ன பாக்கெட் நியூ டெஸ்ட்மெண்ட் ஒன்று வாங்கினேன். அதில் லாஸ்ட் பேஜில் அந்த சாம் அந்த புத்தகம் இருக்கும் இங்கிலீஷில்.
அந்த சின்ன கைக்கு அடக்கமான அந்த புத்தகம், அந்த பைபிளை நான் வாங்கி எப்பவுமே என் கையில் தான் இருக்கும். கிடைக்கும் போதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பேன். வசனத்துக்கு முக்கியம் கொடுத்தேன். ரெண்டாவது நான் என்னை அர்ப்பணித்தேன். ஆண்டவருக்கு அர்ப்பணித்து கொஞ்சம் கடினமாக நான் கொஞ்சம் பிரயாசப்பட்டு உடைக்க ஆரம்பித்தேன். நல்லா படித்தேன். நல்லா படிச்சுட்டு இது பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்தது, எழுதின உடனே எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் தெரியுமா? எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டேன், 65%. இப்போ நான் ரிப்போர்ட் கார்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் காட்டுறேன், நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். யாருமே நம்பலை. டேய் முட்டை வாடா இங்க, நீ எப்படியோ அதில் முட்டை வாங்கியிருப்ப, யாருக்கிட்ட கதை விடுற அப்படின்னு சொன்னாங்க. எப்பா என்னடா பண்ணுறது, சரி காலேஜுக்கு வந்து நீங்களே விசாரிச்சிங்கன்னு சொல்லிட்டு காலேஜ் வந்து பார்க்குறாங்க. ஆமாம், உங்கள் பிள்ளை உண்மையாகவே எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் 65, இன்னும் 65 என்ன பரவாயில்லையே, 0ல் இருந்த நான் இன்னைக்கு எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டேன். ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், பாஸ் பண்ணேன். இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 65%. செகண்ட் செமஸ்டர் வந்தது 68 மாறிச்சு, தேர்டு 72, அடுத்தது ஆமேன் அப்படியே ஒரு 75. இப்படியே கர்த்தர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். இப்போ ஜெபமும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஆண்டவரை தேடுறதும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஒவ்வொரு செமஸ்டருக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரை தேடுறது, ஆண்டவர்கிட்டயே இருப்பேன். நான் வீட்டில் அப்படியே இருந்தால் நான் பைபிளை படிப்பேன், இல்லை ஏதாவது நல்ல இதுவை பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்படியே தான் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பாருங்க. ஆண்டவர் அப்படியே நான் சேஞ்ச் பண்ணி கடைசியாக அந்த காலேஜ் விட்டு வரும் பொழுது 96%ல் டிஸ்டிங்ஷன் வாங்க கர்த்தர் உதவி செய்தார். எங்க அப்பா சந்தோஷத்தை பார்க்கணுமே. ஆண்டவரே, அந்த ரிப்போர்ட் கார்டை எடுத்துட்டு வந்து கண்ணீரோட ஆமேன் சாட்சி சொல்றாரு, என் பையன் உண்மையாகவே இப்போ மாறிட்டான், ஆண்டவர் அவனை மாத்திட்டாரு, இன்னைக்கு பாருங்க அவன் இத்தனை பர்சன்டேஜில் அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அவன் பாஸ் பண்ணியிருக்கிறான்னு சொல்லி காட்டினாரு. அதோடு ஆண்டவர் என்னை விடலை. எஸ்ஆர்எம்ல ஜாயின் பண்ணேன், பிடெக் முடித்தேன், அதுலேயும் நல்ல பர்சன்டேஜில் ஆண்டவர் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணார். ஆண்டவரே என் லைஃப்பை எப்படி கொண்டு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தான் ஆண்டவர் ட்ராக்கை மாற்றி இந்த பைபிளை ஆண்டவர் தூக்க வச்சார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஸ்கூல்ஸு, காலேஜஸுங்க, டீச்சர்ஸுங்கள் மத்தியில், அமீன் சர்ச்சஸுங்களில், இப்படி எல்லா இடத்துலையும் ஆண்டவர் என்னை கொண்டு போய் என்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆமேன். ஒரு காலத்தில் நான் நினச்சேன், ஸ்தோத்திரம், என் லைஃப் அவ்வளோதானா, கண்ணீர் மட்டும்தான் என் வாழ்க்கையில் இருந்தது. ஐயோ அவ்வளோதானா, இருட்டாயிடுமா என் லைஃபு, எல்லாருமே இப்படி நல்லா வளர்ந்துக்கிட்டே போகிறாங்களே, என்னுடைய லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லி அப்படியே ஒரு பயம் வந்துடுச்சு. ஆனால் அந்த பயத்தை அப்படியே நான் மாற்றி ஏசப்பா கிட்ட நெருங்க ஆரம்பித்தேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன், அர்ப்பணித்தேன். என் வாழ்க்கையில், என் லைஃப்பில் ஒரு பவுண்டரியை செட் பண்ணேன். எனக்கு என் லைஃப்பில் டென்த்துக்குள்ளே எத்தனை ஸ்கூல்ஸ் தெரியுமா மாறிட்டேன், ஒரு 5 ஸ்கூல் மாறிட்டேன். அப்போனா பார்த்துங்க, 5வது வரைக்கும் ஒரு ஸ்கூலு, 6வது முடிச்சு இன்னொரு ஸ்கூலு, 7வது இன்னொரு ஸ்கூலு, 8வது இன்னொரு ஸ்கூலு, இன்னும் 2 வருஷம் இன்னொரு ஸ்கூலு. அப்போ 5 ஸ்கூலில் படித்தேன்னு சொன்னால் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு இருப்பாங்க, காலேஜில் எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி எனக்குள்ள ஒரு பவுண்டரியை போட்டு, ஆண்டவரே இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாத்தையும் நான் தூரப்படுத்தி அமேன் உமக்கு நேராக என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது ஏசப்பா என் வாழ்க்கையை கையை பிடிக்க ஆரம்பித்து என் வாழ்க்கையை ஷைன் பண்ண ஆரம்பித்தார். நிறைய பேருக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு போயிட்டு என்னை பயன்படுத்துகிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா, என்னை அர்ப்பணித்து ஆண்டவரே உம்மாலே மாத்திரம்தான் என் வாழ்க்கையை ஷைன் பண்ண முடியும் என்று சொல்லி இந்த வசனத்தை அதிகமாக நான் நேசிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு இந்த வசனம் என்ன ஷைன் பண்ணி அநேகருக்கு ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அடுத்த நிமிஷம் என்ன ஆகுதுன்னு தெரியாது உங்களுக்கு, காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ண போறீங்கன்னு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வசனம், அர்ப்பணிப்பு, உங்களுக்கான பவுண்டரி இதெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு ஏசப்பா கூட நல்ல உறவு, ப்ரேயர்ஃபுல்ல ஒரு லைஃப்பை நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாய் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் தோற்று போகிறதுக்கு எந்த ஒரு அறிகுறியே கிடையாது. ஹல்லேலூயா. நிச்சயமா ஷைன் பண்ணுவீங்க. ஆண்டவர் இந்த சபையில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஒவ்வொரு டேலண்ட் கர்த்தர் மாற்றுவார். ஒவ்வொருவரும் இந்த 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 தமிழ்நாடு அல்லது ஸ்டேட்டு இல்லை ஃபாரின் எங்கே வேணாலும் நீங்கள் போவீங்க. ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருவரையும் அநேக ஆயிரங்களுக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமா உங்களை மாற்ற போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது? நம்பிக்கை வந்து தான் ஆகணும். ஏன்னு கேட்டால் இந்த அண்ணனையே மாற்றினவர்
இன்னைக்கு இங்கே இருக்கிறவங்க நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படி தானே? நல்லா படிக்கிறீங்க, ஏசப்பாவை தேடுறீங்க, இன்னும் நல்ல ஒரு சபையை கொடுத்துருக்கிறாரு, நல்ல அக்காமாரங்களை உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்காக. இப்படியெல்லாம் நல்ல ஒரு சரௌண்டிங்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. இந்த பார்டரை நீங்கள் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துலையே உங்கள் வாழ்க்கையை கட்டி அமைச்சு நீங்கள் கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு கப்பலை எடுத்துக்கொள்ளுங்க. கப்பல் தெரியுமா? கப்பல் ஷிப் பில்டிங் தெரியுமா? அந்த கப்பலை கரைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷிப் பில்டிங்கில் வைத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு டிசைன் பண்ணுவாங்க. டிசைன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கீழ் பூசுவாங்க, தண்ணி உள்ளே போயிடக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி அந்த ஷிப்பை வடிவமைப்பாங்க. வடிவமைச்சு ஷிப்பு சொல்லும், இந்த இடத்துலையே நான் இருந்துக்கிறேனே அப்படின்னு சொன்னால் அவன் சொல்லுவான், அதை வடிவமைச்சவன் சொல்லுவான், அதை மேனுஃபேக்சர் அதை டிசைன் பண்ணவன் சொல்லுவான், கப்பலே நீ இந்த கரையிலே இருக்கிறதுக்காக உன்னை நான் டிசைன் பண்ணலை, உன்னை எதுக்கு தெரியுமா நான் டிசைன் பண்ணேன்? அதோ பார், பெரிய கடல் இருக்கு, அந்த கடலில் நீ கொஞ்ச நாளில் நீ நீந்த போற, அந்த கடலில் நீ நீந்த போற, உனக்கு எவ்வளோ சவால் வரும் தெரியுமா? புயல் வரலாம், காற்று அடிக்கலாம், எவ்வளோ சவால் வரலாம். அந்த சவாலில் நீ அமிழ்ந்து போகாதபடிக்கு இந்த இடத்துல வைத்து தான் உன்னை நான் டிசைன் பண்ண முடியும். இங்கே இருக்கும் பொழுதே எதனா ஓட்டம் இருக்குதா, அல்லது நான் மூழ்கி போகிற சூழ்நிலை ஏதாவது இருக்குதா, இது எல்லாத்தையும் நீ இங்கே நீ சரிப்படுத்திக்கிட்ட அப்படின்னு கேட்டா, நீ அந்த இடத்துல நீ நல்லா நீந்தலாம், எல்லா தேசங்களுக்கும் போகலாம், எங்கே வேணாலும், எத்தனை புயல், எத்தனை மழை, எத்தனை காற்று அடித்தாலும் உன்னை அந்த கடலில் மூழ்கடிக்காதபடி அழகாக நான் டிசைன் பண்ணிப்பேன். இந்த இடத்துல வைத்து என்ன பண்ணிக்கோ, உன்னை நீ சரிப்படுத்திக்கோன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அது போல தான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நல்ல சபையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, இந்த இடத்துல வைத்து உங்களை நீங்கள் டிசைன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆண்டவர் கையில் உங்கள் கொடுங்க, ஆண்டவர் உங்களை டிசைன் பண்ணுவார். அது உண்மையாகவே நல்லா தான் இருக்கும். நல்ல ஒரு பாத்திரமாக தான் கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். ஆண்டவர் கர்த்தர் நீங்கள் போயிட்டீங்கன்னா உண்மையை நல்ல பாத்திரமாக பயன்படுத்துவார். அமேன், சோத்திரம். இவங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு டிசைனை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அதுக்கேற்றபடி உங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் கரத்தில், ஆண்டவர் கரத்தில் உங்களை கொடுத்துட்டு அமைதியாக நான் சொல்லப்பட்ட அந்த 5 காரியத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து பாருங்கள், ட்ரை பண்ணி. எத்தனை பேர் ட்ரை பண்ண நான் போகிறேன்னு சொல்கிறீங்க? கை தூக்குங்களேன். அமேன். ட்ரை பண்ண போகிறவங்க தான் உண்மையாகவே சக்சீட் ஆவாங்க. அமேன். அல்லேலூயா. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், God will shine you. நம்பிக்கையோடு சொன்னால் சொல்லுங்கள், இல்லைனா தயவு செய்து சொல்லாதீங்க. 2 பக்கம் பார்த்து சொல்லணும், 2 பேர்கிட்ட சொல்லணும், God will shine you. அல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் எழுந்து நின்றுங்களேன். உங்களுக்காக நான் ஜெபித்து நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவது. எல்லாம் தெரியுமா அந்த பாட்டு? இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து, நல்ல உற்சாகமா சந்தோஷமா, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தான். நீங்க பாடுவோம், இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவ. எல்லாரும் பாடலாமே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் கரங்களை தட்டி ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே என் பிரயர் லைஃபை நீர் சீர்படுத்துவீராக, என் அர்ப்பணிப்பை நீர் ஏற்றுக்கொள்வீராக, ஆண்டவரே எனக்காக ஒரு பவுண்டரி லைனை செட் பண்ணி தருவீராக, ஆண்டவரே உம்மோடு உள்ள ஒரு நல்ல ஒரு உறவு எனக்கு உண்டாகட்டும், ஆண்டவரே வசனத்தை அதிகமாய் நேசிக்கிற கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவர் எழும்பி நிற்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை, ஒவ்வொரு தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் ஆசீர்வதித்து இவர்களை ஆண்டவரை பயன்படுத்துவீராக. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இருக்கிற ஒரு ஆயுதங்களாய், உம்முடைய கரத்தில் இருக்கிற ஒரு வலையாய், உம்முடைய கரத்தில் இருக்கிற தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம், கூர்மை உள்ள ஒரு பட்டயமாய் இவர்களை மாற்றி நீர் ஆசீர்வதிப்பீராக.
இவர்கள் எழும்பி இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய், சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாய், சபைக்கு ஆசீர்வாதமாய், ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் இவர்களை மாற்றுவீராக. கிருபையுள்ள தேவனுடைய கரத்தில் அருமையான வாலிப பிள்ளைகளை, அருமையான சபையை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இவர்களை நடத்துங்க. உம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள, உம்முடைய ஆளுகைக்குள்ள நீர் வைத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு பிளட் லைன் ப்ரொடெக்ஷன் உண்டாகட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். God bless you.